அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அவா அறுத்தல் என்ற அதிகாரம். அவா என்றால் ஆசை, அறுத்தல் என்றால் நீங்குதல். இதற்கு முந்தைய அதிகாரம் மெய்யுணர்தல். நிலையாமையை உணர்ந்து துறந்து மெய்யுணர்ந்த ஒரு ஞானி, அவருடைய நிலையைத்தான் இங்கு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒருத்தர் நன்றாக குருமுகமாக இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கற்று வேதாந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நன்றாக உணர்ந்து விட்டாலே ஆசைகள் தோன்றுவதற்கு இடமே கிடையாது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் நான், முழுமையானவன் நான் என்பதை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் ஆசைப்படுறதுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனாலும் இந்த அதிகாரம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒண்ணு இந்த துறவியின் நிலையை குறிப்பது, இன்னொன்று இந்த துறவி எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். சாஸ்திரம் படித்த பிறகும் நன்றாக மெய்யுணர்ந்த பிறகும் கூட ஆசை வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. ஏன்னா பிராரப்த கர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப தேவி மகாத்மியம் என்ற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. பெரிய ஞானிகளுடைய மனதை கூட அந்த மகாமாயா என்ன செய்வாள்னா மயக்கி விடுவாள். நம்ம உலகத்துல பாக்குற விஷயம்தான் இது. படிப்புக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் நடத்தைக்கும் தொடர்பில்லாத மாதிரி பல சமயங்கள்ல நடக்கிறது, சாதாரண உலகியல் வாழ்க்கையிலே. ஞானிகள் விஷயத்திலும் கூட ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மனதை ப்ரீ ஆக்கிபை செய்கிறது, அது அவர்களை கஷ்டப்படுத்துகிறது, அதனால அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த ஞானம் இன்னும் ஆழ் மனதிற்கு செல்லவில்லை என்று பொருள். ஞானி அப்படின்னு சொன்னா அவர் பொதுவா யாரையுமே வெறுக்க மாட்டார். ஒரு ஞானி எல்லோரையும் நேசிப்பார். உலகத்துல அவருக்கு பிடிக்காதவன் வேண்டாதவன் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ரொம்ப க்ளோஸ் இவங்கதான் அவங்கதான்னு இருக்க மாட்டாங்க. ஞானி கடவுளை போன்று வேண்டுதல் வேண்டாமை இலான். அது மாதிரி யாரும் ரொம்ப க்ளோஸும் கிடையாது, யாரும் வெறுக்கத்தக்கவர்களும் கிடையாது. எல்லாரிடம் தன்னை பார்க்கிறான். ஆத்மௌ பம்யேன சர்வத்திரன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்ற, தன்னையே பார்க்கிறானா எல்லார்கிட்டையும். அப்படிப்பட்ட இந்த ஞானி உலகத்துல வாழும் பொழுது, எல்லோரோடையும் மக்களோட சேர்ந்து வாழும் பொழுது இவருக்கு எதிரியே கிடையாதுன்னு சொன்னோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, ஞானினோ நித்திய வைரினா, ஞானிக்கு ஒரு நிரந்தர எதிரி இருக்காம்பா. யாருன்னு? ஆசை. இந்த விஷயத்துல அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டாங்க. அதாவது எல்லா மனிதர்களும் இறை வடிவம், நம்ம மனசுல தோன்ற எண்ணம்லாம் இறைவன், எல்லாம் உண்மைதான். நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் ஒரு அலர்ட்னஸ், ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எதை வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? நம்ம ஒரு விஷயத்த ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, இது அப்படித்தான், இது கடவுளோட சித்தம், இது அப்படித்தான், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சால்ஜாப்ப சொல்லியே பழகிட்டோம். நேற்று கூட ஒரு வகுப்புல கேட்டுட்டு இருந்தேன். நம்ம இறைவனை உணர நாம் முயற்சிக்க வேண்டும், அதற்கான சாதனைகளை செய்ய வேண்டும்னா
எங்கேயோ மாணிக்க வாசகர் சொன்னது, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. கடவுள் எப்ப கூப்பிடுறாரோ அப்ப வரேன் கோவிலுக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம பக்கம் முயற்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆக நம்ம பக்கம் வந்து ஒரு முக்கியமா என்ன செய்யணும்னா, ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவர் வந்து தான் யாருடன் பழகிறோம், எப்படிப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கோம், நமக்கு மனசுல எவ்வளவு தூரம் அபிமானம் இருக்கிறது, இதெல்லாம் அவரவர்களுக்கு தான் தெரியும். நிறைய பொருள் வச்சிருக்கிறதுனாலே ஒருத்தர் வந்து ஞானி இல்லைனோ, இல்ல கம்மியா பொருள் வச்சிருக்கிறதுனால அவர் ஞானினா, இது மாதிரிலாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனா ஆழமான மனசுல எனக்கு எதுவுமே எனக்கு ஒரு பாரமா இருக்கக்கூடாது. when the shoe is fit, shoe is forgottenன்னு சொல்லுவாங்க. எத்தனை மனிதர்கள் கூட இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, மனசுல ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இல்லாம இருந்தாதான் துன்பம் இல்லாம இருக்க முடியும். இந்த விஷயத்தை நன்றாக நாம் ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கிட்டயாவது புலம்புறோம், கஷ்டப்படுறோம், துன்பத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதெல்லாம் சரியா நடக்கணும், இது இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும். எல்லோரோடையும் சேர்ந்து பொது காரியங்கள் பண்ணும்பொழுது சில இதெல்லாம் வரதை பத்தி இங்க பேசல. இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசைகள் இருக்கு இல்லையா? இது இப்படிதான் இருக்கணும். காலையில எந்திரிச்சோடனே காஃபி வந்து இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் சக்கரை போடணும், இப்படிதான் பண்ணணும். அதுல ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் ஏகப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நுழைத்து நம்ம எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா வாழ்க்கையில வந்து. அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஆசையும் தான் பெரிய எதிரி. வாழ்க்கையை அதன் போக்கில் ஒரு தர்மமா ஒரு ருட்டீன் வச்சிருக்கோம், அதுபடி எல்லாம் போயிட்டே இருக்கு. ஒரு சில சமயம் என்ன ஆகும்னாக்க, வாழ்க்கை சூழ்நிலைகள் சில மாற்றங்கள் நிகழும். என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய மன அமைதி குலையாமல் நம்ம வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து சியர்ஃபுல்னஸ், அப்புறம் வந்து கான்ஃபிடன்ஸ், காம்னஸ், இது மூன்றையும் ஒரே மாதிரி வைத்துக்கொண்டு, அதாவது சுவாமிஜி இது ஒரு அடையாளமா சொல்றாங்க. ஒருத்தர் உண்மையிலே ஞானி அப்படின்னு சொன்னா அவர் வந்து காம், சியர்ஃபுல், கான்பிடென்ட் அப்படி இருப்பாராம். ரொம்ப நம்பிக்கை, அதாவது அவருக்கு வந்து எதை பார்த்தும் பயப்பட மாட்டார். நல்ல ஒரு ஆன்ம பலம் உடையவராக இருப்பார். கான்பிடென்ட், சியர்ஃபுல், உற்சாகமா இருப்பார், சந்தோஷமா இருப்பார், ஆனந்தமா இருப்பார், அமைதியா இருப்பார். இது மூணு தான் அடையாளம். இப்ப நம்ம உண்மையிலே ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லா நேரமும் ஈவன் ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில கூட நம்மளால வந்து இது மாதிரி இதை கையாள முடியும். ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு புறப்பொருளாக அதை பார்க்க முடிய வேண்டும். ஆக அந்த ஆசை விஷயத்துல நம்ம வந்து அலட்சியமாக இருந்துடக்கூடாது. எல்லாம் படிச்சாச்சு. நான் யாரை கேட்டாலும் நான் 10 உபனிஷத் படிச்சுட்டேன், அதெல்லாம் படிச்சுட்டேன், இதெல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டேன், கீதையெல்லாம் தெரியும், அதை தெரியும், எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஆனாலும் வாழ்க்கையில வந்து பயமா இருக்கு, இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், இதை பண்றேன், அதை பண்றேன், கவலையா இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? கவலைங்கிறது என்னது? துன்பத்தின் வெளிப்பாடு தானே. துன்பமா இருக்கேங்கிறது தானே கவலைப்படுறேன்னு சொல்றோம். கவலை என்பதே துன்பம் தானே. துன்பத்தை நினைச்சு கவலைப்படுறேன், இல்ல துன்பமா இருந்து கவலைப்படுறேன், எப்படியோ கவலையும் துன்பமும் இன்டர் ரிலேட்டட். ஆக திரு கிருஷ்ணர் என்ன சொல்றார் கீதையில? அறிவாளிகள் கவலைப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? கவலைப்படுறோம். அப்ப கவலைப்படுற நம்ம அறிவாளியா முட்டாளா? அப்ப கவலைப்படுறோம்னு சொன்னாலே நம்ம மனசுல ஆசை இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அர்த்தம். இந்த ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒரு ஞானி வந்து ஒரு பொது காரியத்துக்காக இறங்கி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யறார், அதுல பல சிக்கல்களை சந்திக்கிறார், அதை அவர் கையாள்கின்ற விதம் என்பது ஒன்று. அதை பற்றி இங்க நம்ம பேசல. அது வந்து லோக சங்கிரகம், உலக நன்மையின் பொருட்டு அவர் தன் செல்பிஷா எந்த மோட்டிவும் அஜெண்டாவும் இல்லாம பொது நலனா, அதோட லார்ஜர் இது என்னன்னு பிக்சர் என்னன்னு பார்க்கணும். அதனால எத்தனை பேருக்கு நல்லது, அவர் என்ன செய்யறார், தர்மமான வழியில் என்ன செய்ய முயற்சி பண்றாருங்கிறத பார்க்கணும். தனிப்பட்ட முறையில நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஒரு விஷயத்துல நமக்கு பற்று இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா பிரச்சனை தான். அது யாராக இருந்தாலும் சரி. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து ஞானினோ நித்திய வைரினா என்று சொன்னார். ஞானிகளுக்கு எப்பொழுதுமே நிரந்தர பகைவன் எதுனா ஆசை. இந்த ஆசை மனசுல வரத்துக்கு அங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அதை முளையிலே கிள்ளிடுவாங்க. இந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா கவனமாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஞானிகள்லாம் தொடர்ந்து சாஸ்திரம் படித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா, கீதையில ஒரு ஸ்லோகம் படிச்சாலே ஞானம் வந்துடும். உபனிஷத்துல ஒரு மந்திரம் நன்றாக புரிந்ததுன்னா நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், போதும். ஆனாலும் எதற்காக பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள், அப்புறம் 10 உபனிஷதங்கள், அதோட பாஷ்யம், அப்புறம் வந்து பிரம்மசூத்திரம், அதற்கு பிறகு சித்தி கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள், இப்படி புடாம 25 வருஷம் 30 வருஷம் ஏன் ஊற போட்ட ஆச்சாரியர்களும் சரி, படிக்கிறவங்களும் படிச்சுட்டே இருக்காங்கன்னா, சாமிஜி சொல்லுவார், கொஞ்சம் விட்டாலும் பிசாசு பூந்துரும் அப்படிம்பார். சரி எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு வாரம் எல்லாம் பார்க்கலாம், படம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இறங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், எப்ப எந்த இதுல எங்க ஆசை உட்காந்துருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் சூப்பரா ஜஸ்டிஃபை வேற பண்ணிடுவோம். இல்ல இல்ல, நான் இது வந்து உலக நன்மைக்காக பண்றேன். என் மனதை அது பாதிக்கிறதா இல்லையா? என் மனதுல ஆசையினால ட்ரிகர் பண்ணப்பட்டு பண்றேன்னா, பிராரப்தத்தினாலதான் செயல்புரியும். இதோடைய பர்பஸ் என்ன? இது என்னை வந்து கஷ்டப்படுத்துதா படுத்தலையா?
நான் எவ்வளோ அடிச்சு இறங்கி வேலை பார்த்தாலும் நான் செயல் புரியாத ஆன்மா, நான் தூய உணர்வு பரம்பொருள், நான் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவன், என்னுடைய உடல் மனம்தான் செயல் புரிகின்றனே தவிர நான் செயல் புரியாதவன், இதெல்லாம் வெறும் மாயத் தோற்றம், இந்த உலகம் என்பது வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு தர்மமான நாடகம், ஒரு கனவுக்கு நிகர்தான். தாய்மானவர் சொல்வாரு, இந்திர ஜாலம் கனவு காணல் நீர். எப்போ இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே, அதனாலதான் சந்ததமும் தோன்ற அப்படின்னு சொன்னார். அந்த ஞானத்தோட என்னால செயல்பட முடிஞ்சா, இப்போ ஒரு விஷயத்த வந்து விளையாட்டு நினைச்சிட்டு குழந்தைங்களோட விளையாடுறது எப்படி, சீரியஸா சண்டை போடுறது எப்படி? இப்ப குழந்தைங்களோட நம்ம விளையாடுற விளையாட்டுக்கும் நம்ம பெரியவர்களோட ஈடுபடுகின்ற வாக்குவாதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. குழந்தைங்களோட விளையாடும் போது நம்ம கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டா இருப்போம். நமக்கு நன்றாக தெரியும் அது குழந்தையுடன் விளையாட்டு. நம்ம தோத்து போனாலும் வருத்தப்பட மாட்டோம், ஜெயிச்சாலும் பெருசா நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியான்னு சொல்ல மாட்டோம். குழந்தையோட விளையாடுற என்டர்டைன்மெண்ட், லீலா. அதே மாதிரி இந்த உலகமே வந்து ஞானிக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுல வர சுக துக்கங்கள், அவர் உடம்புலயே பெரிய பெரிய வியாதிகள் வந்தா கூட அவருக்கு என்டர்டைன்மெண்ட் தான். இந்த உலக வாழ்க்கையை அவர் டிவி மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, இன்க்ளூடிங் ஹிஸ் ஓன் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த உண்மை ஆழமான மனசுக்கு போலன்னு சொன்னா, நம்ம மேலோட்டமா எல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கோம், எல்லாம் சரிதான். நாரதர் சொல்வார், சோகம் பகவத் சோச்சாமி, எல்லாம் படிச்சிருக்கேன், நம்மளை விட அதிகமா சொல்வார், 64 வித்தை படிச்சிருக்கேன், நட்சத்திர வித்யா, அந்த வித்யா, இந்த வித்யா எல்லாம் படிச்சுட்டு வருத்தமா இருக்கேன். என்ன வித்தியாசம்னா, ஒருத்தன் படிக்காம வருத்தப்படுறான், இல்ல நிம்மதியா கூட இருக்கான். படிச்சுட்டு வருத்தப்படுறோம் பாத்தீங்களா? படிச்சிருக்கேன், படிச்ச முட்டாள். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மனசுல எங்கேயோ ஆசை உட்கார்ந்துருக்கு. கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த ஆசை என்ன பண்றதுன்னா, அந்த ஆசை என்ன செய்கிறதுன்னா, அறிவை மூடிடுமா. அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவை வந்து அப்படியே மூடிடுமா. எப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்வாரு வந்து, நெருப்பை புகை மூடி இருப்பது போலும், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடியை அழுக்கு மூடி இருப்பதை போலும், கருவை கருப்பை மூடியிருப்பதை போலும் அறிவை ஆசை மூடியிருக்கிறது. இந்த ஆசை மனம் புத்தி இந்திரியங்களில் நிலை கொண்டுள்ளது. ஆசைன்னு சொன்னா நம்ம புலன் இன்பங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை. எத்தனை ஆசைக்கு கணக்கு வழக்கா இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து ஒரு லிஸ்ட். அதான் நேத்தி கூட ஒரு சாமிஜி சொல்லிட்டு இருந்தார், கடவுள் டேர காட்சி கொடுத்தா என்ன பண்றது, எல்லாம் ரெடியா லிஸ்ட் வச்சிருக்கோமே கையில, இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும். அப்போ இந்த ஆசைங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன சொல்றோம்னா, பகவான் கிட்ட பக்தி வேற இருக்குன்னு சொல்றோம். கடவுள் மேல ரொம்ப பக்தன், ரொம்ப வருஷமா நான் கோயிலுக்கு போறேன், நான் பெரிய பக்தையாக்கும் பக்தனாக்குங்கிறோம். நம்ம பக்தி எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா ஆட்டம் கண்டு போயிடும். நமக்கு உண்மையிலே யாரை பிடிக்கும்னா நம்மளதான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? டியரஸ்ட்னா நம்ம தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருளையோ மனிதரையோ பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோமே, அது வந்து டியரர், ரெண்டாவது இடம் தான். அந்த நம்ம விரும்புற மனிதரோ பொருளோ சூழ்நிலையோ ஒரு ப்ரமோஷனோ ஏதோ ஒண்ணு, அது ஜட பொருளோ உயிருள்ளவங்களோ ஏதோ ஒண்ணு, அது அடையணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதை அடையறதுக்காக கடவுள்கிட்ட போய் கேட்கிறோம் பாத்தீங்களா, அப்ப கடவுள் 3வது இடத்துல இருக்காரு. ஆக நான் வந்து எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் அன்கண்டிஷனலா நேசிக்கிறது நம்மளதான். அந்த ஏதோ ஒரு பொருள் வந்தா எனக்கு நிறைவுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ராங் திங்கிங், மிஸ்கன்செப்ஷன். எது? அந்த மனிதர் இருந்தால் என் வாழ்க்கை நிறைவாகும், அந்த பொருள் இருந்தால். இப்ப நிறைவை வெளியில தேடுறோம். நான் நிறைவே வடிவான பரம்பொருள்ங்கிற உண்மையை மறந்து விட்ட காரணத்தினால, அறியாமையினால, அல்லது தெரிஞ்சும் மறந்து விட்ட காரணத்தினால, அலட்சியத்தினால என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது நடந்தாதான் எனக்கு திருப்தி அப்படின்னு நினைக்கிறோம். ஆக அதை அடையணும், அந்த மனிதரையோ இல்ல அந்த ஒரு பொருளையோ அந்த ப்ராஜெக்ட பண்ண நினைக்கிறோம். அந்த பொருளை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. சோ அந்த பொருள் வந்து, அந்த பொருள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து சாதனம், அது வந்து சாத்தியம், அதை அடையணும்னு நினைக்கிறேன். ஆக நான் அந்த பொருளை அடைய அடைவதற்கு உதவுவது யார்? இறைவன். அவர் சாதனம், ஒரு கருவி. கடவுள்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். நான் போய் இந்த தேங்காய் உடைச்சு இது மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி பரிகாரத்துக்கு பணம் எல்லாம் கட்டிட்டு வந்தேன்னா அவர் இதை நடத்தி கொடுத்துருவார், அவ்வளவுதான். அப்ப கடவுள் மேல நம்ம வச்சிருக்கிற பக்தி எப்படி இருக்கு? அவர் என்ன கமிஷன் வாங்கிட்டு ஏஜென்ட் அவர் வந்து வெங்கடாஜலபதியோ இல்ல பழனி மலை முருகனோ? அப்ப கடவுள் மேல தூய அன்பை நான் வச்சிருக்கேன்னு சொல்ற வார்த்தையில எவ்வளவு தூரம் உண்மை? கடவுளை கடவுளுக்காக நேசிக்கிறோமா, இல்ல இந்த காரியங்கள்லாம் சாதித்துக் கொள்வதற்காக நேசிக்கிறோமா? எந்த அஜெண்டாவும் இல்லாமல் நம்மால் கோவிலுக்கு செல்ல முடியுமா? போயிட்டு சாமிஜி சொல்லிட்டே இருப்பாரு, திருப்பதியில போய் ஒரு 10 மணி நேரம் கியூல நின்னு நசுங்கி அங்க கிட்டக்க போய் ஜரகண்டி ஜரகண்டி அதுக்கு நடுவுல லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சொல்ல முடியுமா? உலக மக்கள் அனைவரும் நிம்மதியா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் பகவானே அப்படின்னு சொல்ல முடிஞ்சா உண்மையிலே நம்ம ஞானிதான். ஏகப்பட்ட லிஸ்ட் எடுத்துட்டு போறோமே கையில, இந்த இந்த ப்ரமோஷன் கிடைச்சிடணும், அந்த வேலை கிடைச்சிடணும், இவனுக்கு சரியாயிடணும், அவனுக்கு போயிடணும், எல்லாம் ஒரு இப்படி 4 விஷயம் சொல்றதுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க, அது வேற விஷயம்.
என்ன சொல்ல வர்றதுனாக்கா, எந்த விதமான பர்சனல் அஜெண்டாவும் இல்லாமல் இருக்க முடிஞ்சாதான் உண்மையிலேயே ஒருத்தன் நிம்மதியா இருக்க முடியும். இப்ப நம்ம அடுத்து படிக்கக்கூடிய 5வது குறள் இந்த விஷயத்தை தான் சொல்கிறது. படிக்கலாம். அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர். அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர். திருவள்ளுவர் இது மாதிரி சொற்கள்ல கொஞ்சம் விளையாடுவார். அவருக்கு அந்த ஒரு 7 வார்த்தைகள்ல கூட இருக்கிறதே 7 வார்த்தை. அதுலயும் ரெப்பிட்டேஷன் போட்டு அந்த எதுகை மோனையெல்லாம் அழகா வச்சு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருக்கணும்ல. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அது மாதிரி 32வது அதிகாரத்துல இருக்கு. ஜஸ்ட் எடுத்து பாக்குறேன். நம்ம ஆல்ரெடி படிச்சோம் அந்த அதிகாரம். இன்னா செய்யாம நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். எத்தனை நோய் பொறுங்க பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அது மாதிரி இங்க அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர். என்ன அர்த்தம்னா, அற்றவர், அற்றவர்னா என்ன? துன்பமற்றவர், பிறவி அற்றவர். இனிமே அவனுக்கு மறுபிறவி கிடையாது, துன்பமே இல்லை. யாருக்கு துன்பமற்றவர் யாருன்னு கேட்டா அவா அற்றார். யாருக்கு ஆசை இல்லையோ அவனுக்குத்தான் துன்பம் இல்லை. அற்றார்னு சொன்னா 2 விஷயமா புரிஞ்சுக்கணும். துன்பமற்றவர், பிறவி அற்றவர். பிறவி இல்லாம போன பிறவிக்கு காரணமான ஆசை அணுவளவும் இல்லாதவரே அற்றவர். அற்றவர்னு சொன்னா என்ன? யாரு? துன்பமற்றவர். யாரு உண்மையிலே ஆனந்த ஸ்வரூபி யார் தெரியுமா? கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவன் தான்ப்பா. மற்றையார், மற்றையார்னா என்ன? மத்தவங்க பற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கான், ஆனாலும் கொஞ்சோண்டு ஆசை எங்கேயோ ஒட்டிட்டு இருக்கு. சின்ன ஆசைதான். ஆசைங்கிறது ஒரு சின்ன பொறி மாதிரி தானே, ஒரு சின்ன ஆசைதான். அப்புறம் ஊதி 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 பெருசாகி அது என்ன ஆகும்? நம்மளே எரிச்சிடும். ஆசை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆக மற்றையார், ஆசை அணு அளவு இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் அற்றது. அற்றதுன்னு என்ன? பிறவியற்ற நிலையை, துன்பமற்ற நிலையை அற்றாக இலர், பெற்றவராக இல்லை. கொஞ்சம் இந்த குறளோட என்ன சொல்ல வருகிறதுனா, அவனுக்கு கொஞ்சோண்டு ஆசை இருந்தா கூட துன்பம் தவிர்க்க முடியாது, பிறவி அடுத்து வருவதை தவிர்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் பிறவி அந்த ஒரு ஆசைக்காக திரும்ப பிறப்பான். சுவாமிஜி சொல்வார். யாரோ கூட கேட்டாங்க சுவாமிஜி நான் எங்கேயோ கைலாசத்துக்கு போனதுக்கு அப்புறம் போலான்னு சொன்னார். இல்ல சுவாமிஜி நான் சீக்கிரம் செத்துருவேன் போல. இல்ல இல்ல, ஆசை இருக்கிறவங்க சாகவே முடியாது அப்படிம்பாரு. ஒரு ஆசை இருந்தாலும் திரும்ப பிறப்போமா, இப்படிலாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்றதுக்காக மறுபடியும் பிறவினா நமக்கு எத்தனை ஆசை இருக்கு. உட்காந்து எழுதினா அடேங்கப்பா, அத்தனை வாட்டி நமக்கு தெரிஞ்சே பிறக்க போறோம். இதை தவிர நம்மளோட பழைய சஞ்சித கர்மா வேற இருக்கு. அப்ப பிறவி வந்துட்டே தான் இருக்க போகுது. எத்தனையோ பிறவி நம்ம செஞ்ச புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தபடி எத்தனை மிருக ஜென்மா இது ஆல்ரெடி இருக்கிறது. இது புதுசா சம்பாதிக்கிறோம். அதனால ஆசை என்பது என்னன்னா, இனிமே இப்ப நம்ம மனசுல ஆசைப்படுறோம்னு சொன்னா we should be ready to face the pain. இப்ப பொது நலம் கருதி நம்ம செய்கின்ற செயல்கள்லாம் இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லோக சங்கிரகமாக உலக நன்மையின் பொருட்டு ஒரு ஞானி செய்கின்ற செயல்களை பற்றி இங்கு பேசவில்லை. தனிப்பட்ட முறையில அவருக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அதை பத்தி தான் இங்க பேசுறோம். அதெல்லாம் இருந்ததுன்னா அவருக்கு நிச்சயமா திரும்ப பிறக்க வேண்டி இருக்கும். பிறவினா என்ன? துன்பம். இந்த பிறவியில துன்பம், இதுக்கப்புறம் நிறைய பிறவியினால துன்பம். பிறவினாலே துன்பம் தான் அர்த்தம். சுவாமிஜி சொல்றாரு, இன்னொரு அம்மா வயத்துல போய் தங்கறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. அது எந்த அம்மாவா இருந்தாலும் சரி. நேற்று கூட ஏதோ ஒரு காமெடி சீன்ல வந்தது. ரொம்ப அதாவது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு பார்க்க ஒரு சினிமா காமெடியா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா கேக்குறாங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னா, முடியாது போ அப்படின்னு. உன 10 மாசம் சுமந்து பெத்தே இல்ல. என்ன 10 மாசம் சுமந்து பெத்தீங்க? 10 மாசம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வயித்துல ஒரு லைட் உண்டா, ஃபேன் உண்டா, டிவி உண்டா, இப்படி போயிட்டு இருக்கு டைலாக் நான் பேச்சு துணைக்கு தான் ஆள் இருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்படி காலை வேற இப்படி மங்கி மாதிரி இப்படி மடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன் வயித்துக்குள்ள. எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பார்க்கணும். கர்ப்பவாசம் என்பது அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி குழந்தைக்கும் கஷ்டம் தான். அந்த அத்தினூண்டு ஃப்ளூயிட், அத்தினூண்டு இடத்துல அது இப்படி இப்படி போகுது அப்புறம் பிறக்கும் போதும் அந்த குழந்தைக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு. எத்தனையோ பேர் சுவாமிஜி சொல்லுவார், நம்ம குழந்தையா இருந்தப்ப நம்ம கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி இருப்பாங்க கொஞ்சரேங்கிற பேர்ல. நமக்கு இப்ப நல்ல வேளை மறந்து போச்சு. எவ்வளவோ அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. குழந்தைக்கு பசிக்குதுன்னு கூட புரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. சுத்தி குழந்தைய அழ வைப்பாங்க, எல்லாம் பண்ணி இத்தனையோ கஷ்டம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன, ஷூ சாக்ஸ் எல்லாம் மாட்டி அந்த டை எல்லாம் கட்டி ரிக்ஷால மறுபடியும் ஏத்தி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஹோம்ஒர்க் எழுத வைப்பாங்க. மறுபடியும் ஆனா அவனாலாம் படிக்கணும். மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், இப்படி 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், மறுபடியும் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ், மறுபடியும் காலேஜ். இப்படி எத்தனை வாட்டி பிறக்க போறோம் நம்ம? மனித பிறவியே இப்படி இருக்கே, மற்ற பிறவிலாம் எப்படி இருக்கும்?
நாயா பிறந்து மாடா பிறந்து சாப்பாட்டுக்கு அங்கங்க அலைய போறோமா, நல்ல இடத்துல பிறக்க போறோமா, எதுவுமே பிறவியை பார்த்து ஒரு பயம் வரணும். என்ன, இறப்போடு பிறப்பினை எண்ணினால் நெஞ்சது பகீர் என்னும் விழி துயிலுறாது அப்படிம்பார் தாயுமார். பிறவியை பார்த்து ஒரு நியாயமான பயம் வர வேண்டாமாப்பா? எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்ப? எப்பதான் உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு வைராக்கியமே வராது அந்த விஷயத்துல. இந்த வைராக்கியம்ங்கிறது இல்ல, வைராக்கியத்தின் குறைபாடுதான் இந்த குறட்பாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஞானத்தெல்லாம் அடைஞ்சுட்டேன், எனக்கு உண்மையிலே நான் யாருன்னு தெரியும், இருந்தாலும் இதுக்கெல்லாம் லைட்டா அப்படி ஒரு ஆசை அப்படின்னா, அது பிராரப்தத்தினால ஆசை வந்தால் கூட நம்ம சரியான சாதனைகளை செய்து, சாதனைகள்லாம் என்ன, சத்சங்கத்துல இருந்து திருப்பி திருப்பி நம் மனதிற்கு இந்த உண்மையை விளங்க வைத்து, இந்த ஆசை வந்து நம்மளை எப்பேற்பட்ட துன்பத்துல ஆழ்த்தப் போகிறது. நன்றாக பார்த்தோம் ஒரு குறள், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இந்த குறளை மறக்கவே கூடாது நம்ம. இந்த உலகத்துல வந்து எவ்வளோ டிபெண்டன்ஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். யாரையாவது சார்ந்து இருந்தோம்னு சொன்னா துன்பத்தை நாம் தவிர்க்க முடியாது. உணர்ச்சி ரீதியான சார்தல், பிசிக்கலி உடம்பு சரியில்லை, என் பையனை பிடிச்சதா நடந்து போகணும்னா வேற விஷயம், அதை பத்தி பேசல. இமோஷனல் டிபெண்டன்ஸ், எனக்கு இந்த மனிதர்கள்லாம் இருக்கணும் என்னோட வாழ்க்கையில, எங்கேயோ ஒரு லாங்கிங், ஒரு தேடல் இருக்கிறதே நமக்கெல்லாம், அது போகணும். அப்ப அது என்ன ஆகும், அதுக்காக நம்ம ஒரு பிரைஸ பே பண்ணுவோம், நம்மளே வர வச்சுப்போம். ஒரு சுவாமி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார், நான் போன வகுப்புல சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, என் மனசுல அது ஓடிட்டே இருக்கு. என்னன்னாக்கா, எங்கேயோ வந்து யாத்திரை போறச்ச ஒரு பெரிய மகானை சந்திச்சு ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்க அப்படின்னோடனே, டோன்ட் பே ஃபார் பெய்டு பில்ஸ் அப்படின்னு சொன்னாராம். டோன்ட் பே ஃபார் யுவர் பெய்டு பில்ஸ். ஆல்ரெடி பே பண்ணியாச்சு, திரும்ப அதுக்கு பே பண்ணாதேன்னு சொன்னாராம். இதுக்கு என்ன சாமி அர்த்தம், புரியலையேன்னு போது, அதாவது வாழ்க்கையில நம்ம கேட்காமயே துன்பம் வருது, வருதா இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம்னு ஒண்ணு வருதா, நமக்கு நம்ம கேட்கவே இல்லை, எனக்கு துன்பம் வேணும் நம்ம யாராவது கேட்டோமானா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கேட்காமயே இன்பமும் வரும், வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், வாழ்க்கையில இன்பம் வேணும்னு கேட்கிறோம், அதுதான் பேயிங் த பெய்டு பில்ஸ், ஆல்ரெடி வரப்போகுது. அதுக்கு போய் திரும்ப நீ முயற்சி பண்ணாத, அதுக்காக பிரார்த்தனை எல்லாம் பண்ணாது, நடக்கும் எல்லாம் காலப்போக்கில். கடவுள் உனக்கு என்னென்ன தருவாரோ எல்லாம் தருவார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. கொடுப்பார் கடவுள், கொடுக்காம போக மாட்டார். வாட் எவர் இஸ் டியூ டு அஸ் டெஃபினெட்லி வரும். நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன தலைகீழ நின்னாலும் வராது. அதனால ஆல்ரெடி எப்படி உனக்கு வாழ்க்கையில நீ கேட்காமையே துன்பம் வருதோ, அதே மாதிரி கேட்காமையே இன்பமும் வரும். இந்த வாழ்க்கையில் இன்பம் வேண்டும், நீ எதுக்கும் ஆசைப்படாத, இருக்கிறத கொண்டு திருப்தியாக நிறைவாக வாழ பழகு. இந்த உலகத்துல எதையும் சார்ந்து வாழாதே, எந்த விதமான ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உள்ளத்தில் வளர்த்து கொள்ளாதே. யாராக, ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன வார்த்தை சொல்ல முடியும்? பெரிய மகாத்மாவா இருக்கார், உலகத்திலேயே நமக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கூட ஒரு டிஸ்டன்ஸ் வேண்டி இருக்கு. ஏன்னா எல்லா மனிதர்கள்கிட்டயும் குணதோஷங்கள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். ஹியூமன் சைடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கிருஷ்ணரை குறை சொல்றோமா இல்லையா, ராமரை குறை சொல்றோமா இல்லையா, இவர் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் சொல்றோமா இல்லையா? எல்லார்கிட்டயும் ஹியூமன் சைடுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அதை வந்து நம்ம அப்படியே புரிந்து கொண்டு, இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு, யாரையும் இவங்க இருந்தாதான் எனக்கு நிம்மதிங்கிற கணக்குக்கு போக கூடாது. எல்லாரோடையும் சேர்ந்து வாழலாம், உலகத்துல எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்தலாம், எல்லாருக்கும் உதவி செய்யலாம், இணக்கமான சூழ்நிலையில வாழலாம், தப்பே கிடையாது. மனிதர்களோடு கூடி வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. ஆனால் யாரையும் இவங்க இருந்தாதான் எனக்கு வாழ்க்கையில நிறைவு என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வேற வேற டிக்கெட்டோட வந்திருக்கோம். ட்ரெயின்ல இப்போ ஒன்னாதான் போயிட்டு இருக்கோம், ஆனா யார் எந்த ஸ்டேஷன்ல இறங்க போறோம்னு தெரியாது. அவரவர்கள் ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கிடுவாங்க, அவ்வளவுதான். நீண்ட ரயில் பயணம் தான் இந்த வாழ்க்கை. அதனால எப்பயுமே மனசுல வந்து இவங்கெல்லாம் என் கூட இருக்கணும், அவங்களா இருக்கணும், இவங்க வரணும் போகணும், இந்த மாதிரி ஆசைகளை நாம் என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இந்த குறள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அற்றவர் என்பார் அவா அற்றார். அற்றவர்னு சொன்னா பிறவி அற்றவர், துன்பமற்றவர் யாருன்னு கேட்டா ஆசை இல்லாதவரே துன்பம் இல்லாதவர். மீண்டும் பிறவி அவருக்கு தான் வராது. மற்ற யார், மற்றவெல்லாம் பார்க்க ஏதோ சன்னியாசம் பண்ண மாதிரி இருக்கானே தவிர, ஏதோ ஒரு ஆசை இருந்தாலும் அற்றாக அற்றது இலர். அற்றது அற்றாக இலர். அற்றதுன்னா என்ன? பிறவியற்ற துன்பமற்ற நிலை, அதுதான் அற்றது. அற்றாக இலர்னா அதை அவர்கள் பெறவில்லை, அவர்கள் பெற்றவராக இல்லை, அவங்களுக்கு அந்த பிறவா பெருநிலை கிடைக்காது. அதாவது சாஸ்திரங்கள் ரொம்ப அழகா இந்த விஷயத்த சொல்கிறது. உண்மையிலே ஆசையே இல்லை, நம்ம வந்து நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய உண்மையான நிலை எப்படிப்பட்டதுன்னா, துன்பத்தின் சுவடு கூட இல்லாத பேரின்பம், துன்பம் கலவாத பேரின்பம் நமக்கு வேணுமா வேண்டாமா? நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற இன்பத்துல எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. துன்பத்தின் சுவடு இல்லாத பேரின்பம், இதெல்லாம் வெறும் வார்த்தை நினைக்காதீங்க, இது நிஜமான உண்மை. துன்பம் கலவாத பேரின்பம், இடைவிடா நிறை உணர்வு. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் நம்முடைய ஆழமான மனசுல ஒரு அமைதியான ஆனந்தம்,
இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? அதற்கு தான் மோட்சம்னு பேரு. அதுதான் பிறவா பெருநிலை. அது இந்த உடம்புல நம்ம வாழும் பொழுதே நம்மால அதை வந்து உணர முடியும். உணர்வதற்கு என்ன பண்ணணும்னா ஆசை இருக்கக்கூடாது, பிசுக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஆசைய வந்து நிச்சயமா அதை வந்து களைந்தே ஆக வேண்டும். ஞானினோ நித்திய வைரினா, அறிவாளிக்கு. ஏன்னா ஆசைன்னு சொன்னாலே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்துருது, அங்க வந்து விருப்பு வெறுப்பு. அப்ப ஆசைப்பட்ட மனிதருக்காகவோ, ஆசைப்பட்ட பொருள், ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிருவோம். தர்மமா செஞ்சு பார்ப்போம், அதர்மமா செஞ்சு எப்படியோ நம்ம மனசுல ஆசைப்படுத்துற பாடு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்காவது கஷ்டப்படுறோம்னா ஆசை. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு சினிமா பார்க்க போறோம்னு வச்சுக்கோமே, அங்க போய் வெயில்ல நிக்கிறோம், டிக்கெட் வாங்க நிக்கிறோம், ஏன்னா ஆசை, படம் பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கும் இல்லையா? நம்மள யாராவது கையை பிடிச்சி இழுத்தாங்களா அந்த படத்தை பார்த்துதான் ஆகணும்னு கூட்டு இல்ல, நமக்கே ஆசை. ஆசைக்காக கஷ்டப்படுறோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல கடமைக்காக போறோம், அது அது கடமைக்கு பின்னாடி என்ன இருக்கு? இவர்களை சேர்ந்தவர்கள், இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், கடமையெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வந்து நம்ம கஷ்டப்படுறோம், அது வந்து ஒரு, இது வந்து கடமையா செய்யும் போது கஷ்டமா இருக்காது. நம்ம வந்து ஒரு ஆசைக்காக படுற கஷ்டத்தை இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து, அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. கிருஷ்ணர் சொல்றார், வாழ்க்கையில ஞானம் என்ற தலைப்புல 20 முக்கியமான பண்புகளை சொல்றார் ஒரு இடத்துல, கீதையில 13வது அத்தியாயத்துல. அங்க வந்து ஒரு 4 விதமான குறைபாடுகளை நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு நற்பண்பா சொல்றாரு. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு நற்பண்பு என்னன்னாக்கா, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். அனுதர்ஷனம், நாள்தோறும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னன்னா, பிறப்பு துன்பம், பிறவி எவ்வளவு துன்பம் நிறைந்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இறப்பு துன்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். முதுமை துன்பத்தை நினைத்தெல்லாம் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. முதுமை என்பது ஒரு புலி மாதிரி உட்கார்ந்துருக்கு. எப்ப என்ன வியாதி வரும், எப்ப பாத்ரூம்ல வழுக்கி விழுவோம், எப்ப நம்ம வந்து டிபெண்ட் ஆகும், எப்ப மற்றவர்களோட ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாக வேண்டி இருக்கும், நம்மள்ட்ட இருக்க பணம் எவ்வளவு, இந்த மாதிரிலாம் பயம் வந்தது. முதுமை என்பது கொடுமையானது. த என்ன சொல்றது, த பிட்டர் சைட் ஆஃப் லைஃப்மாங்க. 50க்கு அந்த பக்கம். ஆக முதுமை துன்பம், நோய் துன்பம், எல்லா வயசுலயும் நோய் வருகிறது. சின்ன நோயில ஆரம்பிச்சு பெரிய நோய் வரைக்கும், எதோ நமக்கு மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்த யாருக்கா நோய் வந்தாலே தாங்க முடியல. ஆக வாழ்க்கையில் பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம். இறக்கும் போது எல்லாம் சந்தோஷமா இறக்குறாங்களா? உடம்புல இருக்கிற ஒரு ஒரு முடிச்சும் வலிக்குமா? யாரோ வந்து சுத்தியலால அடிக்கிற மாதிரிலாம் அந்த மரண வாதனைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மரண வேதனையெல்லாம் வர்ணிக்கிற நூல்கள்லாம் படிச்சு பார்த்தா பயமா இருக்கு. உடம்புல ஒரு ஒரு முடிச்சுலயும் வலி. இந்த உயிர் வெளியில போறதுக்கு தவிக்கும், கண்ணெல்லாம் கண்ணீர் அப்படியே முட்டிட்டு நிக்கும், உடம்பு முழுக்க வலி, நாக்கு வெளியில தள்ளும். அப்ப கடவுளை நினைக்க முடியுமா? கடைசியா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட அடுத்த பிறவின்னு வேற சொல்றாரு கிருஷ்ணர். அப்ப கடவுளை நினைக்க முடியுமா? அதனாலதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு பாடுறாரு ஆழ்வார் வந்து. அதாவது என்ன, ஊரார் கூடி அழுமுன்னே பால் உன் கடைவாயில் படுமுன்னே குற்றாலத்தானையே கூவு அப்படிம்பாங்க. ஊரார் கூடி அழுமுன்னே, எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க வந்து, எல்லாரும் கூடி அழ ஆரம்பிச்சிருவாங்க, செத்து போயிட்டான்னு அப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி பகவான சொல்லி பழகுப்பான்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஆக முதுமை துன்பம், இப்படி லாஸ்டா உலகத்துல எப்ப பாரு வாட்ஸ்அப் பாக்குறது, டிவியை பாக்குறது, அதை பாக்குறது, என்ஜாய் பண்றது, போட்டோ எடுத்துக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரும்போது பாக்கலாம், அப்படி இருக்கும் இல்லையா? ஆர் வி சீரியஸ் அபவுட் லைஃப்? இந்த வாழ்க்கையை பற்றின இதை வந்து நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் உலுக்கி விடுங்க, திருவள்ளுவர் உலுக்கி விடுறாரு வந்து நம்மள. யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டாமா, அந்த வைராக்கியம் நம்ம கிட்ட வந்து பூரணமா இருக்க வேண்டாமா? அந்த நெருப்பு நன்றாக கனன்று எரிந்து கொண்டு இருக்க வேண்டாமா? எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கலாம், எல்லாருக்கும் சேவை பண்றது வேற. எங்கேயா மாட்டிக்கிறோமா? யாரையாவது நம்ம சார்ந்து இருக்கோமாங்கிறது நம்ம மனசு தானே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இது வந்து அனுதர்ஷனம். ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாரு இந்த 4 துன்பத்தை: பிறப்பு துன்பம், இறப்பு துன்பம், முதுமை துன்பம், நோய் துன்பம். இது வந்து சினிக்கல் கிடையாது, நான் நெகட்டிவா பேசல. உள்ளவாறு வாழ்க்கையின் துன்பங்களை சிந்தித்து பார் என்று நமக்கு திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார். இது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப மகாபாரதத்துல கூட திருதராஷ்டிரனுக்கு வந்து 100 பையன் செத்து போயிட்டான். எவ்வளவு பெரிய கஷ்டம், ஒரு பையன் செத்து போனாலே தாங்க முடியும், புத்திர சோகம். 100 பையன் செத்து போனதுக்கு அப்புறம் திருதராஷ்டிரன் வந்து பாண்டவர்களோட இருக்கான். பீமன் தான் அவரை பாத்துக்கிறான். பீமன் வந்து சாப்பாடெல்லாம் போடுறான், எல்லாம் பாத்துக்கிறான், எல்லாம் செய்யறான். திருதராஷ்டிரன் சந்தோஷமா இருக்கானாம். பீமன் வந்து முறுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், நல்லா பாத்துக்கிறான், பெரியப்பா என்ன வேணும்னு கேக்குறான் அப்படின்னு. அப்ப வந்து யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு விதுரர் வருவாருங்க. விதுரருக்கு அவ்வளவு கோபம் வரும். விதுரர் வந்து திருதராஷ்டிரனை பார்த்து 2 திட்டு வரும். ஒண்ணு கூட உனக்கு அறிவே வராதா? வந்து 100 பையன் செத்து போனதுக்கு அப்புறம் நீ இன்னமும் வந்து இவனுங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கே, வந்து உனக்கு எப்பதான் வைராக்கியம் வரும்? அது அங்க ஒரு வார்த்தை வரும், இந்த வீட்டெல்லாம் காவல் காக்குற நாய் மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லுவார் விதுரர் வந்து. உண்மைதானே?
உனக்கு வந்து இதுவே வராதா, உனக்கு வைராகியமே வராதான்னு கேட்டப்பறம் திருதராஷ்டிரன் அப்பதான் கிளம்புவார். காந்தாரி எல்லாரும் வந்து இமயமலையை நோக்கி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக கிளம்புவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சொல்றார், திருவள்ளுவர் சொல்றார், மணி அடிக்கிறார், பெரிய சம்மட்டியே எடுத்து அடிக்கிறார் கிருஷ்ணர். இவங்க எல்லாம் சொல்லும் பொழுது ஆசை படக்கூடாது. இப்போ நல்லா தானே இருக்குது, ஆசையா இருக்குல்ல, இவங்க இருக்கிற வரைக்கும் பண்ணட்டுமே அப்படின்னு நினைச்சுதானே திருத்தராஷ்டிரன் இருக்கான். அவன் அப்படி இல்லையே. நம்ம வந்து என்னைக்கும் எப்படியும் ஒரு நாள் சாக போறோம் இல்லையா, அந்த உடம்பு சாக தானே போகுது. நம்ம சாக போறது இல்ல, உடல் சாக போகிறது. அப்ப அதற்கான தயாரிப்பு என்ன? இந்த வாழ்க்கை, இந்த உயர்ந்த மனித பிறவியை கொடுத்தாரே கடவுள், இதோட பயனை அடைஞ்சேனா இல்லையா, நான் வந்து உண்மையை உணர்ந்தேனா, அதில் நிலைத்து நிறுத்தேனா, அதுக்கு நேரம் கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும். சுவாமிஜி சொல்வார் வந்து ஆஹ் வந்து மூ மூ மூணாரா ஒரு தாத்தா சாக போற நேரத்துல, என்ன தாத்தா, முருகா 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 சொல்லணுமா தாத்தா, முருகலா 3 தோசை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாராம். அது மாதிரி சில பேர்லாம் வந்து கடைசி காலத்துல வந்து நல்லா வந்து இதுல மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லி நம்ம மனசு இது பண்ணிக்கிறோம் வந்து. என்னன்னா, பையனுக்கு வந்து சாமி பேரா வச்சிருந்தது நாராயணா அப்படின்னு ஒருத்த கூப்பிட்டான் இல்லையா, அது மாதிரி வந்து கடைசி பையனுக்கு வந்து நல்ல ஒரு சுவாமி பேர் வச்சுட்டான். வாசுதேவா அப்படின்னு வச்சுட்டான்னு வச்சுக்கலாம். நீ வந்து ஃப்ரெண்டுகிட்ட வேற சொல்றான், நீ வந்து நான் சாக கிடக்கும்போது நீ வந்து என்ன செய்யணும், அவன் பேர் என்னன்னு கேட்கணும். அப்ப நான் கரெக்டா வாசுதேவா அப்படின்னு சொல்லுவேன், நான் அப்படியே கிருஷ்ணர்கிட்ட போயிடுவேன். சரியா அப்படி பேசிலாம் வேற வச்சிருக்கான். ரொம்ப அறிவாளி. எல்லா நேரமும் டிவி பார்த்து கிரிக்கெட்டை பார்த்து அதை பார்த்து ஊரெல்லாம் சுத்தி எல்லாம் பண்ணிட்டு சாக போற நேரத்துல ஒரு ஒரு குழந்தையா கண்டிப்பா யாரு, இவன் தான் என் பெரிய பையன், பேரெல்லாம் கரெக்டா சொல்றான். இந்த கடைசி பையனை கச்சன, இவன் தான் என் கடைக்குட்டி அப்படின்னு செத்து போயிட்டானோ. என்ன பிரயோஜனம்? கடைக்குட்டிங்கிறது சுவாமிஜி சுவாமி பேரா? ஆக நம்ம வந்து நம்மளே நாம ஏமாத்திக்கிறோம். அந்த ஆசை வயப்பட்டு நம் வாழ்க்கையில் நம்ம வந்து விழிப்புணர்வே இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் துன்பத்திற்கு ஆளாகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது குறள் படிக்கலாம். அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா. அருமையான குறள். ஓரும் ஓரும்னு 2 வார்த்தை வந்திருக்கு இல்லையா, அந்த ஓரும் அப்படிங்கிறது அசைச்சொல், பொருள் கிடையாது. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். ஓரும் என்றால் பொதுவாக அசைச்சொல், அதுக்கு வந்து பொருள் கிடையாது. ஒருவனை, ஒருவனைனா யாரு, சாதாரண ஆள் இல்ல, இவன் வந்து முக்தி நிலை பெறுவதற்கு உரியவன். நிலையாமை உணர்ந்து துறந்து மெய்யுணர்ந்திருக்கான், எல்லாத்தையும் பெற்ற முக்தி நிலைக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒருவனை ஏமாத்துறது எது தெரியுமா? வஞ்சிப்பது. வஞ்சிப்பது என்னதுன்னா மீண்டும் பிறவியில் ஆழ்த்துவது. இவனை வஞ்சனைன்னு என்னன்னு தெரியும்? வஞ்சனைன்னு சூழ்ச்சி பண்ணி நம்மளை வந்து ஏமாத்த துரோகம் பண்றது. நல்ல மெய்யறிவாளன் ஒருத்தனை மோட்சம் அடைய விடாம அவனை வந்து அவனுக்கு துரோகம் செய்வது, அவனை வஞ்சிப்பது எதுன்னு கேட்டா அவா, ஆசையாகும். ஏன் இவனை வஞ்சிக்குதுன்னா, இவன் மெய்ப்பொருளை ஆழ்ந்து மனசுல நிலை நிறுத்தல, விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கானா ஆழ் மனதிற்கு அதை கொண்டு செல்லவில்லை. எந்த அறிவுமே நமக்கு கான்சியஸா மேலோட்டமான அறிவா இருந்தா பிரயோஜனப்படாது. ஏன்னா ஒரு நெருக்கடியில வந்து நம்மளோட மேல் மனம் வேலை செய்யாது. அப்ப வந்து ஆழ் மனம் தான் அங்க வேலை செய்யும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு இது போயாகணும். இப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லுவோங்கிறல்ல, சில சில துறவிகளோட எல்லாம் நான் வந்து பெண் துறவிகள் அவங்களோட எல்லாம் தூங்கியிருக்கேன். நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வாழ்க்கை முறை பாருங்களேன், அவங்க அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறதுனால தூக்கத்துல உளறுனா கூட சிவபுராணம் தான் வளருவாங்க. சிவபுராணம், ஸ்ரீருத்ரம், இன்னும் மனசுல அவ்வளவு ஆழமா போயிருக்கு அந்த விஷயம், வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிருக்கு. அந்த மாதிரி நான் மெய்ப்பொருள், நான் வந்து ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நானே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி அப்படிங்கிற ஞானம் இவனுடைய ஆழ் மனசுக்கு போயிருந்தால் ஒழி, அப்படி போகிறதுக்கு இவன் பயிற்சி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் இந்த ஆசை வஞ்சித்து விடும். ஒருவனை வஞ்சிப்பது அவா. முக்தி நிலை பெறுவதற்கு உரியவனை, ஒருவனே யாரோ ரோட்ல போற ஒருவனே இல்ல, நல்ல இவன் வந்து ஃபிட் பர்சன், இவன் தகுதி வாய்ந்தவன், இவன் சாதாரண ஆள் இல்ல, துறவி இவன். இவனே வாழ்க்கை நிலையாமையை உணர்ந்து துறந்து குரு கிட்ட உட்கார்ந்து விழுந்து விழுந்து சாஸ்திரம் படிச்சிருக்கான், மெய் உணர்ந்திருக்கான். அவனுக்கு மெய்ப்பொருள்னா என்றாக நன்றாக தெரியும், நானே மெய்ப்பொருள் என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அதை ஆழ் மனசுக்கு கொண்டு போறதுக்கு இவன் நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய தியானத்தை செய்யவில்லை என்றால், ஏன்னா திங்கிங் பேட்டர்னை மாத்தணும்ல. ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, என்னன்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு பைப் இருக்கு, அந்த குழால வந்து தண்ணி வராது, காலையில அதை ரிப்பேர் ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க, சாயங்காலம் ஆகும் பிளம்பர் வரதுக்கு, இல்ல 2 நாள் கூட ஆகும், அந்த வாஷ் பேசின்ல போய் கை கழுவாதீங்க, தண்ணி வராது அப்படி சொல்றாங்க. நம்ம கேட்டுக்கிறோம், நமக்கும் தெரியும் அந்த வாஷ் பேசின்ல தண்ணி வராதுன்னு. ஆனாலும் சாப்பிட்டுட்டு நேரம் தட்டு எடுத்துட்டு அங்கதான் போவோம். ஏன்னா 20 வருஷமா அந்த வாஷ் பேசின்ல தான் கை அலம்பிருப்போம் இல்லையா. சே, மறந்து போய் வந்து திறக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ்.
அதே மாதிரி நான் உடம்பு, நான் மனசு, நான் இந்த ஆளு, நான் தான் இது நினைச்சு 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 இது ஒரு திங்கிங் பேட்டர்னா எத்தனை பிறவிகளா பழகி வச்சிருக்கோம். இது போகணும்னா இந்த ஆழ் மனசுக்கு நான் தூய உணர்வு பரம்பொருள், நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, நான் இவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல, நான் என்ற சொல்லுக்கே பொருள் பரம்பொருள் நாராயணன். அதோடைய சுருக்கம் தான் நான். ஒரு சுவாமி ரொம்ப அழகா சொன்னார், நாராயணன் அதுதான் நான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அது ஆழ் மனசுக்கு கொண்டு போகாத ஒருத்தனை என்ன பண்ணும்னா இந்த ஆசை வஞ்சித்து விடும், ஏமாற்றி விடும், மறுபடியும் குழியில தள்ளி விட்டுரும். யாரோ ஒரு மனிதர் பேல ஒரு ஆசை வரும். நீங்க பாக்கணும், துறவிகளே சில சமயம் மறுபடியும் இல்லற வாழ்க்கைக்கு திரும்புவது நடக்கும். சில என்ன சொல்றது விரும்பத்தகாத நம்ம கேள்விப்படும் போதே வித்தியாசமா இருக்கும். இவங்கள அப்படி பண்ணாங்க அப்படின்னு நினைப்போம். பணத்துக்கு ஆசைப்படுறதோ இல்லாட்டி அதனாலதான் கல்லாமையெல்லாம் கொண்டு வந்து திருவள்ளுவர் துறவரவியல்ல வச்சிருக்காரு. ரொம்ப ஆச்சரியம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பொருளை திருடக்கூடாதுங்கிற விஷயம் எல்லாம் நம்ம துறவரவியல்ல தான் படிச்சோம். வாய்மை கூட துறவரவியல் தான் படிச்சோம். துறவி ஆக போறவனுக்கு அவ்வளவு விரதங்கள் சொன்னார் திருவள்ளுவர், யம நியமங்கள்லாம் சொன்னார். ஆஹா, அப்படி பயிற்சி பெற்ற ஒருத்தனை ஒரு வஞ்சிக்கிறது, ஒரு வீழ்த்துகிறதுன்னு ஆசைதான்ப்பா. அதனால அஞ்சுவதே அரண். ஆசைக்கு அச்சப்பட்டு தன்னை காத்து கொள்வதே துறவறம், துறவியின் அறம். துறவு முழுமையான பயனை தர வேண்டும் என்று சொன்னால் ஆசைக்கு பயப்பட வேண்டும். ஒரு எதிரி வரான், ஒரு பாம்புனா பயப்படுறோமா இல்லையா, ஒரு பேய்னா பயப்படுறோமா இல்லையா. இப்ப வாழ்க்கையில எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணுமா இல்லையா. பயப்படணும்னா அப்படி வீக்கா ஃபீல் பண்ண அர்த்தம் இல்ல. அது அலர்ட்டா இருக்கணும், அது கிட்ட கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பொருள். திருவள்ளுவர் இல்லாட்டா சொல்லுவாரா. வாழ்க்கையில பொதுவா பயப்படவே கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, பயமற்ற நிலைதான் முக்தி நிலையெல்லாம் சொல்றோம், கரெக்ட் தான். திருவள்ளுவரே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல முதல்ல அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் தான் ஆரம்பிப்பார். நம்ம பொருட்பால் படிக்கும் போது படிப்போம். முதல்ல ஒரு லீடர், ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன? அஞ்சாமை. அதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 3 அதிகாரம் தாண்டியே சொல்லுவார் அறிவுடைமையில. என்னது? அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டியதுக்கு பயப்படலைன்னு சொன்னா அது முட்டாள்தனம். அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவாங்க, எச்சரிக்கையாக இருப்பார்கள், கவனமாக இருப்பார்கள்னு அர்த்தம். எதுக்கு பயப்படணும்னா பழிக்கு பயப்படணும், பாவத்துக்கு பயப்படணும், தர்ம வழியிலிருந்து நம்ம ஞானியோ அக்ஞானியோ அதெல்லாம் மேட்டர் இல்ல, தர்மத்திலிருந்து விலகக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்மளை யாரும் பழிச்சிடக்கூடாது, பழிச்சொல் வரக்கூடாது, புகழ் வருதோ இல்லையோ இகழ் வரக்கூடாது. அதே மாதிரி பிற்கால வாழ்க்கைக்கு துன்பம் தரக்கூடிய பாபம் வரக்கூடாது. சரி, அதே மாதிரி இந்த பிறவி துன்பத்தை மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஆசை, இதை எதிரி, இதுகிட்ட நான் கவனமாக இருக்க வேண்டும், இதை கண்டு நான் அஞ்ச வேண்டும், பயப்படணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா துறவிகளுடைய அறங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு பெண்ணை பார்க்கவே கூடாது. அதாவது ஒரு மரத்துக்கு புடவை சுத்தி இருந்தா கூட அதை நீ பார்க்க கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப தீவிரமா சொல்லுவாங்க. ஏன்னா மனம் 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 ஒரு நிமிஷத்துல சலனப்பட்டு விடும். சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார், பிரம்மச்சரியம் என்றால் என்னன்னா அதுல தவறான நோக்கத்துடன், இந்த வார்த்தை அண்டர்லைன். அதாவது பொதுவா துறவிகள்லாம் பெண்கள்கிட்ட பேசுறாங்க பழகுறாங்க, அதுல எல்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் ஒருத்தர் பழகுறோம், அது பிரச்சனை இல்லை. தவறான நோக்கத்துடன் பார்த்தல், பேசுதல், பழகுதல், அவங்கள புகழ்தல், கடைசியில தான் உடல் ரீதியான தொடர்பு, எல்லாமே பிரம்மச்சரியத்துக்கு விருத்தமானது. எது அப்படின்னா பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னா என்னன்னாக்கா இது எல்லாம் இல்லாம இருக்கிறது தான் பிரம்மச்சரியம். தவறான நோக்கத்துடன் பெண்களை பார்த்தல் வருமா மனசுல. ஏன்னா ரொம்ப நாளா இந்த 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 பிறவியில இவர் துறவி ஆயிட்டா கூட முற்பிறவிகள்லாம் இன்பங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாரு இல்லையா. அதனால மனசுல லேசாக காம எண்ணங்களோ ஏதோ ஒரு எண்ணங்களோ வரத்தான் செய்யும். மனதின் இயல்பு அது. காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார், கைவல்ய நவநீதம். வந்தா கூட முதல் எண்ணம் நம் கையில் இல்லை, ஆனா அடுத்து அந்த எண்ணத்தோட போறதா வேண்டாமாங்கிறது நம்ம கையில இருக்கு. இது ரொம்ப முக்கியமா இன்றைய திருக்குறள் வகுப்புடைய டேக் அவேவா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மனசுல தாறுமாறான எண்ணங்கள் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. மனம் நம்ம பாக்குற அந்த கண்ட குப்பையும் இதையும் பார்க்கும்போது மனசுல தவறான எண்ணங்கள், தர்மத்துக்கு புறம்பான எண்ணங்கள், ஆசை வயப்படக்கூடிய எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஆனா முதல் எண்ணம் நம் கையில் இல்லை. ஆனா அந்த எண்ணம் பார்த்தோன்னே இது தப்பாச்சே, இது சரியில்லையே அப்படின்னு உதறிக்கொண்டு உடனே நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சுவாமிஜி எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் விடாம சாஸ்திரம் படிக்கணும்னா பிசாசு பூந்துரு. இப்ப சொன்னேன் இல்லையா, அதனாலதான் குருமார்கள்லாம் கூட பாருங்களேன், எல்லா நேரமும் அவங்க ஏதாவது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருப்பாங்க, மேல 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 படிப்பாங்க, பாடம் எடுப்பாங்க. சுவாத்தியாய பிரவச்சனம் இதை தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க. ரிலாக்ஸ் பண்றோம், இதை விட்டு இருக்கிறதுங்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப போக மாட்டாங்க. ஏன்னா
திருவள்ளுவரே சொல்றார், மனநலம் நன்கு உடையவர் ஆயினும் சான்றோர் இனநலம் ஏமாப்புடைத்து. என்ன குரல் பாருங்க. ஒருத்தர் நல்ல ஞானியா இருக்கார், ஒரு மனசெல்லாம் நல்லா வச்சிருக்காரு அப்படின்னா கூட, அப்படிப்பட்ட ஞானிக்கு கூட, சாதுவுக்கு கூட, மகா புருஷருக்கு கூட சத் சங்கம் பாதுகாப்பை தரும். நம்ம என்ன மாதிரி மனிதர்களோட பேசுறோம், என்ன மாதிரி பீப்புளோட பழகுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால போய் நான் என்ன சாப்பிட்டா எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அந்த அந்த என்ன சொல்றது, நம்ம அசட்டு துணிச்சல் தேவையில்லை. கவனமா இருக்க வேண்டிய விஷயத்த, சில விஷயத்தை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண, சில பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. ஏன்னா எங்க எது போய் உட்காரும்னு தெரியாது. நம்ம இதை கேட்கிற எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது. நம்ம விரும்பி போய் கேட்டிருக்க மாட்டோம். ஏதோ பஸ்ல போயிட்டு இருப்போம், ஒரு சினிமா பாட்டு நம்ம காதுல விழும். பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு காலைல எந்திரிச்சோன்னே இந்த பாட்டு நம்ம மனசுல ஓடும். நம்ம மனசு எப்போ அதை ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னே நமக்கு தெரியாது. அதே போன்று நாம் பார்க்கின்ற காட்சிகள், நாம் கேட்கின்ற விஷயங்கள், நாம் சாப்பிடுகின்ற உணவு, இதெல்லாம் எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள ஆசையை ட்ரிகர் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் ஆசை விஷயத்தில் பயப்பட வேண்டும், ஆசை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்துலயும் மாடரேஷன், எல்லாத்துலயும் கவனம். எல்லாரோடையும் அன்பா பழகலாம். திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன், எல்லோரிடமும் அன்பு செலுத்தலாம், எல்லோரிடமும் பிரியமாக நடந்து கொள்ளலாம், உதவி செய்யலாம். ஆனால் ஆசை பயப்பட வேண்டாம். ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இதை வச்சு ஃபியூச்சர்ல எதையும் பிளான் பண்ண வேண்டாம். இவங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற எண்ணம் கூட வேண்டாம். இதெல்லாம் இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டி வரும். நம்மள அப்படியே திரும்ப படுகுழியில அந்த பரமபதம் ஏறுவோம் பாத்தீங்களா, அதுல என்ன ஆகும், 96ஓ 97 அங்க மேல ஒரு பாம்பு இருக்கும். அதுல விழுந்தோம்னா திரும்பி கீழே அதுல பாதாளத்துக்கு வந்துருவோம். அந்த மாதிரிதான் அந்த ஆசைங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாம்பு மாதிரி. பாம்பை பார்த்தா பயப்படுவோமா மாட்டோமா? பயப்படுவோம். ஆக இந்த விஷயத்துல நாம் கவனமாக எச்சரிக்கை. ஞானத்தை அடைந்த பிறகும், ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தரை பத்தி இங்க பேசிட்டு இருக்கார் திருவள்ளுவர். அவர் கூட ஆசை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் துன்பங்களை எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மறுபடியும் பிறவி வரக்கூடாது, பிறவா பெருநிலையில் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் திருக்குறள் கருத்துக்களை கற்பதற்கு திருவள்ளுவரும் குருநாதரும் அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும். இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.